எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னா அவன் தன் தாயோட செய்து இதுதான் ஃபேஷன் என்று சொன்னா இந்த ஆண்டுடைய ஃபேஷனாக தாயோட தேர்வான் முஸ்லிம் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பொய் தானே, சின்ன ஒரு ஏமாத்துதல் தானே, சின்ன செக்கு தானே, சின்ன கலப்படம் தானே, சின்ன ஒரு கோல் தானே. யாரு கண்ணை பாதுகாக்க மாட்டானோ அவன் மர்மஸ்தானத்தை பாதுகாக்க மாட்டான். செலவழிக்கிறமே அதற்கு அல்லாட்ட கேள்வி கணக்கு இருக்கு. சோஃபா மெத்தை 5 லட்சம், பாத்ரூம் 25 லட்சம், இருக்கிற ரூம்கள், இருக்கிற கட்டில்கள், இருக்கிற கூரை. நான் ஒரு கூரை போடுறேன் பாரு. எந்த பாவத்தால், எந்த தவறால் அல்லாஹ் இந்த பூமியை தூக்கி அடித்தானோ அந்த பாவம் இப்ப நடக்கக்குள்ள பூமி சொல்லுதாயால் எனக்கு எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் செய், விபச்சாரம் செய், அராத்த செய் என்றே வருதே. என்ன காரணம்? ஏன் இப்படி வருது? எந்த பாவத்தையும் லேச நினைக்க வேணாம், எந்த நன்மையும் லேச நினைக்க வேணாம். இந்த நன்மை எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது, இந்த பாவம் எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது. நான் செய்கின்றது தவறு, நான் திருந்தோனும். மேலான பெரியார்களே, உள்ளத்துல வரக்கூடிய நல்லெண்ணங்களை வீணாக்கிறான. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله. ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். சாந்தி மதம் ஏந்தி வந்த சன்மார்க்க போதகர், சத்திய தூதர், சர்தார் ஆலம், நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த தீன் பிற்காலத்தில் ஒரு வாடாத மலரா இருக்க வேண்டும், வாடிய மலரா இருக்கக்கூடாது என்று உயிர் தியாகங்கள், இரத்த தியாகங்கள் செய்த உத்தம சஹாபாக்கள் மீதும், உலகத்திலே வாழ்ந்த, வாழ்கின்ற, வாழ போகின்ற அத்துணை சாலிஹான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில எவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளானோ அவைகள் முழுமையாக தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்லுபதேசம் எடுத்துக்கொள்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எண்ணிலடங்காத படைப்புகளை அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை கொண்டு, சக்தியை கொண்டு, குன் என்ற சொல்லை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான். படைத்த படைப்புள்ள ஆச்சரியமான படைப்பு மனிதன் தான். ஒரு கண்ணியமான படைப்பும் மனிதன் தான். உலகத்தில் அல்லாஹ் எவையெல்லாம் படைத்தானோ அவை அத்துணையுமே மனிதர்களுடைய தேவைகளுக்குத்தான் படைத்திருக்கிறான். خَلَقَ لَكُم مَّا فِي الْأَرْضِ جَمِيعًا. அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருளாக இருக்கலாம், அது எதுவா வானத்திலிருந்து வெளியாகிறதா இருக்கலாம், பூமியிலிருந்து வெளியாகிறதா இருக்கலாம், அவையெல்லாம் மனிதர்களுக்குத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். உதாரணமாக மண்ணுக்குள்ள இருந்து தங்கம் வெளியாகுதுன்னா அந்த தங்கத்தை அனுபவிக்கிறதும் மனிதர்கள் தான். ஒரு பெட்ரோல் வெளியாகுதா அதை அனுபவிக்கிறதும் மனிதர்கள் தான். இது மாதிரி மாணிக்கல் வெளியாகுது, இந்த மாணிக்கல்லால யாருக்கு லாபம்? இது மாதிரி எல்லா வஸ்துக்களையும் நாம எடுத்துக்கிட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மனிதர்களுக்காக வேண்டிதான் படைத்திருக்கிறான். அதனுடைய முழுமையான லாபத்தை அடைவது, பிரயோஜனத்தை அடைவது மனிதர்கள் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கிறான். ஏன்னா இந்த உலகத்துல அல்லாஹ் படைத்த எந்த வஸ்துவும் அல்லாஹ்க்கு மாறு செய்யறது இல்லை. அது எந்த படைப்பாக இருக்கலாம். பூமி ஏதாவது ஒரு பகுதியை பார்த்து அல்லாஹ் அந்த பூமியை பார்த்து தங்கத்தை வெளியாக்குன்னா அது தங்கத்தை வெளியாகி கொண்டு இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை பார்த்து அல்லாஹ் ஒரு பெட்ரோலை வெளியாக்குன்னா அது வெளியாகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியை பார்த்து மாணிக்கங்களை வெளியாக்குன்னா வெளியாகி கொண்டு இருக்குது. ஒரு மானை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் கஸ்தூரியை வெளியாக்க, அது வெளியாக்குது. அதே மாதிரி தேன் பூச்சை அல்லாஹ் சொல்கிறான், நீ இத்தனை கிலோமீட்டர் தூரம் பறந்து சுத்தமான தேனை சேகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான், அது சேகரிக்கிறது.
அதே மாதிரி சகோதரர்களே, பச்சை புள்ள திண்ட அந்த மாட்டுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீ பாலை வெளியாக்கு, அது வெளியாக்குகிறது. உலகத்திலே அல்லாஹ் படைத்த எந்த படைப்பும் அல்லாஹ்க்கு மாறு செய்யறது இல்லை. அது சூரியனா இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், ட்ரெயினை காணு பார்த்திருக்கிறோம், பஸ்ஸை காணு பார்த்திருக்கிறோம், பிளைட்டை காணு பார்த்திருக்கிறோம். பிளைட் கூட 2-3 மணி நேரம் டிலே ஆகிறது. ஆனா சூரியன் டிலே ஆனதா சரித்திரம் கிடையாது. அது மறைவதற்கோ உரிவதற்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சகலவிதமான கட்டளைகளுக்கும் முழுமையாக அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் என்ன செய்யுது? அடிபணியுது. மேலான பெரியாரை சகோதரர்களே, செய்து பார்ப்போமே, மாறு செய்து பார்ப்போமே அப்படி என்ற உணர்வும் மற்ற படைப்புகளுக்கு அல்லாஹ் கொடுக்கல. உதாரணமாக பச்சை புல்ல தின்றதினால மாட்டுக்கு பால் வருது என்பதனால சிங்கம் என்ன செய்து, ஒரு 4-5 சிங்கம் சேர்ந்து மாட்டுக்கு இவ்வளவு கண்ணியம், மாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை, மாடால இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குது, நான் ஏன் மாட்டுக்கு இவ்வளவு கண்ணியம் என்றால் அது பச்சை புல்ல தின்று பாலை வெளியாக்குது. நாங்க ஒரு 5 பேர் சேர்ந்து பச்சை புல்ல தின்று பார்ப்போம் பால் வருதான்னு. அப்படி சிங்கம் செய்ய இல்லை, அப்படி செய்யாது. அதே மாதிரி காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். மாடு பார்க்குது, ஏன் சிங்கத்தை கண்டு எல்லாம் ஓடுது? ஓஹோ, இறைச்ச திண்டு கர்ஜிக்குது. நாங்க பச்சை புல்ல திங்கிறத விட்டுட்டு, புண்ணாக்க விட்டுட்டு இறைச்ச திண்டு நாங்களும் கர்ஜிப்போம் அப்படின்னு மாடு கத்த. அதை நினைச்சு பார்க்காது. செய்து பார்ப்போமே, ஏமாத்தி பார்ப்போமே, ஒரு கிண்டல் அடிச்சு பார்ப்போமே, ஒரு பொய்ய சொல்லுவோமே என்பதெல்லாம் இது யாருக்கெல்லாம் படைத்திருக்கிறார்? மனிதர்களுக்கு மாத்திரம் தான். வேற உலகத்துல எந்த படைப்பும் அப்படி செய்யாது. மேலான பெரியாரை சோதனை. அப்ப அதனால மாறு செய்யற ஒரு படைப்பு மனுஷன் மாத்திரம்தான். வேற எந்த உலகத்துல எந்த படைப்பும் மாறு செய்யாது. மேலான பெரியாரை சோதனை. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை மனிதர்களுக்கு தான் இறக்கினான், நபிமார்களை மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் அனுப்பினான், சுஹுஃபுகளை மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் அனுப்பினான். முழு உலகத்துடைய ஏற்பாடும் மனிதர்களுக்கு தான். வானத்துக்கு என்று ஒரு நபி இல்லை, பூமிக்கு என்று ஒரு நபி இல்லை, மிருகங்களுக்கு ஒரு நபி இல்லை, பறவைகளுக்கு ஒரு நபி இல்லை, தேவையும் இல்லை. அது மாறு செய்யாது. மாறு செய்கின்ற ஒரு மனிதன். குர்ஆன் யாருக்கு? இங்கே யாருக்கு? தௌராத் யாருக்கு? ஜபூர் யாருக்கு? சுஹுஃபுகள் யாருக்கு? எல்லாம் மனிதர்களுக்கு தான். மேலான பெரியாரை சொல்லே, மனிதன் பாவம் செய்யறவன் தான். யாராவது பாவம் செய்ய இல்லைன்னு சொல்றான்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டாங்க, அவர்களை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஆனால் மனிதர்களாகிய மற்ற அத்துணை பேர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அது கொஞ்சம் பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய சந்ததிகள் எல்லாம் தவறு செய்யறவங்க தான். மேலான பெரியாரை சொல்லே. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த பக்கம் நாங்க பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய இரக்கம் காட்டக்கூடியவன் யாரும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வந்துருவோம். அவ்வளவு இரக்கம் உள்ளவன், எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், 99 கொலை செஞ்சுட்டாரு, அவருடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வருது, நான் செய்கின்றது தவறு, நான் திருந்தோனும். மேலான பெரியார்களே, உள்ளத்துல வரக்கூடிய நல்லெண்ணங்களை வீணாக்கிறான, உள்ளத்துல வரக்கூடிய நல்லெண்ணங்களை வீணாக்கிற வேணாம். இது அல்லாஹ் அனுப்புகின்ற விருந்தாளி. நரகத்திலே சொல்லுவான் நரகவாதி, யா அல்லாஹ் என்ன வெளியாக்கு, என்ன வெளியாக்கு. அல்லாஹ் சொல்லுவான், நான் என்ன விருந்தாளி அனுப்பினேன், நீ கவனிக்கலையே, நீ அதை கண்டுக்கலையே. நரகவாதி கேட்பானா, யா அல்லாஹ் ஓண்ட விருந்தாளியா? அது யாரு? அல்லாஹ் சொல்லுவான், ஓண்ட உள்ளத்திலே நல்லெண்ணம் வந்ததே, நான் தொழுவணும், ஹராத்தை விடணும், பாவத்தை விட்டுறணும் என்றெல்லாம் ஒரு உள் உணர்வு வந்தது அல்லவா, அது நான் அனுப்பின விருந்தாளி. சுபஹானல்லாஹ். உள்ளத்துறை சொந்தக்காரன் யாரு சகோதரர்களே? ஒமா தஷாஉன இல்லா யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாம உள்ளத்துறை எண்ணம் வராது. அந்த எண்ணத்தை உதிக்க வைப்பவன் அல்லாஹ். நீ போற பாதை பிழை, நீ செய்கின்றது தவறு, இது ரொம்ப தூரத்துக்கு போகாது, இதன் முடிவு மோசமானது, இதை போல போனவர்கள் எங்கே போனார்கள் என்று யோசித்து பார். இந்த சிந்தனை எல்லாம் உள்ளத்துல போடுவது அல்லாஹ். அல்லாஹ் சகோதரர்களே, அப்படி இவன் உள்ளத்துல வருது, நான் செய்யறது தவறு. போய் ஃபத்வா கேட்டார், ஒரு ஆபிதிட்ட கேட்டார், இப்ப 99 கொலை செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? அவருக்கு கோபம் வந்துருச்சு. சொல்ல, யாரை பார்த்து கோபப்படாதீங்க, பாவத்தை பார்த்து கோபப்படுங்க, பாவியை பார்த்து படாதீங்க, சாராயத்தை பார்த்து கோபப்படுங்க, குடிக்கிறவனை பார்த்து கோபப்படாதீங்க, விபச்சாரத்தை பார்த்து கோபப்படுங்க, அதை செய்யறவனை பார்த்து கோபப்படாதீங்க. நம்ம நேரம் பார்த்தோம், சாராயம் குடிக்கிறவனை பார்த்தா கோபம் வருது, சாராயத்தை பார்த்தா வருது இல்லை. சந்தர்ப்பம் கிடைச்சா இவன் ஒரு சொட்டை அடிச்சுக்கிறார். விபச்சாரம் செய்யறவனை பார்த்தா கோபம் வருது, செஞ்சுட்டான் செஞ்சுட்டான். சந்தர்ப்பம் கிடைச்சா இவரை காணும்.
சோலை விபச்சாரம் செய்தவனை வெறுக்கவானா, விபச்சாரத்தை வெறுங்க. பொய் சொல்றவனை வெறுக்கவானா, பொய்ய வெறுங்க. சாராயம் குடிச்சவனை வெறுக்கவானா, சாராயத்தை வெறுங்க. சஹாபிகளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் ஆயிதான். நம்ம சாராயம் குடிக்கிறவனை வெறுக்கிறது, சாராயத்தை இல்லை. மெயினான பெரியாள். அதனால யாரை பார்த்தும் கோவப்பற்றக்கூடாது, வேகப்பற்றக்கூடாது. இவர் வேகப்பட்டுட்டாரு. அடப்பாவி, உனக்கா மன்னிப்பு, 99 கொடையா, நீ நாசமா போயிருவட்டாரு. சரி, சேர்ந்து உன்னையும் கூட்டு போயிடுவேன், அவரையும் கொண்டுட்டான். பிறகு 100 ஆயிருச்சு. நான் மட்டும் ஏன் நாசமா போறேன், நீயும் சேர்ந்து வாங்க. 100 ஆயிருச்சு. பிறகு இன்னாலும் இன்னும் உறுத்துது. இவர் என்ன பண்ணாரு, இன்னொருத்தர் போய் கேட்டாரு, ஒரு படிச்சவத்தை கேட்டாரு. அதாவது பத்துவாவும் கேட்டு பார்த்து கேட்கணும். எல்லாத்திலையும் கேட்க கூடாது. யாராவது வந்து கேட்டுட்டா உடனே பத்துவா கொடுக்கவும் கூடாது. ஏன்னா கேட்கிறவன் எப்படிப்பட்டவனும் தெரியாது. மேலான பெரியார்களே, இப்ப இவருக்கு அவர் சொல்றாரு, நீ இருக்கிற சூழல் சரியில்லை, இந்த ஊர்ல நல்ல மக்கள் வாழ்றான், நீ அங்க போ. இவர் போறாரு. நான் என்ன கேட்கிறேன்டா, அல்லாஹ்ட ரஹமத்தை பாருங்க. இவர் தௌபா செய்யல, இவர் தொழுவல்ல, நல்ல அமல்கள் செய்யல, வேற ஒண்ணுமே செய்யல. போறாரு, தௌபாவுக்கு போறாரு. சுப்ஹானல்லாஹ். போன மனிதனை அல்லாஹ் சக்கராத் வேதனை உண்டாக்கி சொர்க்கத்துடைய மலாய்க்கமார், நரகத்துடைய மலாய்க்கமார் 2 பேரும் வந்துட்டாங்க. நரகத்துடைய மலாய்க்கா எங்க விருந்தாளின்றார், சொர்க்கத்துடைய மலாய்க்கா எங்க விருந்தாளின்றார். சொர்க்கத்துடைய மலாய்க்கா உங்க எப்படி விருந்தாளி, எங்க விருந்தாளி, ஏன் இவர் தௌபாவுக்காகவே வந்திருக்கிறார். நரகத்துடைய மலாய்க்கா இல்ல எங்க விருந்தாளி, ஏன் இவர் தௌபா செய்யல. ஒரு மலாய்க்காவை அல்லாஹ் அனுப்புறான், தீர்ப்பு சொல்லிட்டு வாங்கலே. ஆனா மலாய்க்கா வந்தாரு, கேட்டாரு என்ன விஷயம். இல்ல இவர் தௌபா செய்யல, இவர் தௌபா செய்ய வந்தாரு. அந்த மலாய்க்கா சொல்றாரு, போறதையும் வந்ததையும் அளந்து பாருங்க. இது அல்லாஹ்ட வேலை இல்லையா, அல்லாஹ்ட ரஹ்மத் இல்லையா சொல்லி, அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்லையா இது. அல்லாஹ்ட்ட யாரு கேட்க இருக்கிறா, யார் அல்லாஹ்ட்ட விவாதிக்க இருக்கிறா. யாரா 100 கொலை செய்தவன் தௌபா செய்யவும் இல்ல, அமல் செய்யவும் இல்ல, தஹஜ்ஜத் தொழுவல்ல, ஒரு அமலும் இல்ல, அவனை நீ ஈமான்தாரியாக சுவர்க்கத்துக்குரிய விருந்தாளியா எப்படி மௌத்தாக்குவ? இருக்கிறாங்களா யாராவது கேட்கிறதுக்கு? அல்லாஹ்ட்ட பிறந்தார்களா, இதற்கு பிறகு பிறப்பார்களா? அல்லாஹ் செய்ய நாடிவிட்டால் சோதர்களே கேட்க யாரும் இல்லை. அல்லாஹ் அவரை சுவர்க்கத்துடைய விருந்தாளியாக உயிரை எடுக்கிறான். இது ரஹ்மத்துடைய பகுதி. மேலான பெரியாரை சொல்லி, நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு பெண்ணை, சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ சொர்க்கத்தில் இருக்கிறது நான் காண்றேன். மேலான பெரியாரை, அல்லாஹ் எந்த நன்மையும் லேசா நினைக்காதீங்க. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, எந்த நல்ல அமலை லேசா நினைக்காதீங்க. உங்க சகோதரரை பார்த்து சிரிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு பேரிச்சப்பழ துண்டு அதை சதகா கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எந்த சின்ன அமலையும் நம்ம லேசா நினைக்க கூடாது. அது சின்னதா பெருசாண்டு அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளிவாசல் போனாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போய் தண்ணி வச்சாங்க. ஹிதமத்துடைய அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தமாக்கிட்டு வந்து கேட்டாங்க, இந்த தண்ணீரை வைத்தது யாரு? அவர் தூங்கி கொண்டிருக்கிறாரு. சொன்னாங்க, மனைவி இத பாருங்க, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி தூங்குறாரே, இவர் தான் அந்த தண்ணியை வச்சாரு. சின்ன வயது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இரக்கம் வந்து தலையில கைய வச்சு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். தண்ணி வச்சாரு சகோதரர்களே. எதையும் லேசா நினைக்காது. யாட உள்ளத்துல எப்ப துஆ வரும், என்ன துஆ வரும்னு தெரியாது. தண்ணீர் வைத்தாரு. உலகத்துல வந்த அத்துணை முஃபஸ்ஸிரீன்களுக்கும் தலைவர் இல்லையா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய மஜ்மாலே, தன்னுடைய ஷூராவே, தன்னுடைய மஜ்லிஸிலே அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அமர வைக்கலையா? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூராவுக்கு சரியான விளக்கத்தை சொன்னது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இல்லையா? என்ன செஞ்சாங்க சோதரர்களே? என்ன செஞ்சாங்க? சுப்ஹானல்லாஹ், தண்ணியை வச்சாங்க. காலையில தேவை கேட்க முன்னால வச்சிட்டாங்க. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, எந்த நல்ல அமலையும் லேசா நினைச்சிட கூடாது. அது எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது. அந்த நன்மை, அதோடைய சிறப்பு, அது எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது. மேலான பெரியாரை சகோதரர்களே, அதே மாதிரி தான் பாவத்தையும் லேசா நினைச்சிடக் கூடாது. அது எந்த பாவம், அது எங்க கொண்டு போய் விடும், அது எப்படிப்பட்டது தெரியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன பொய் தானே, சின்ன ஒரு ஏமாத்துதல் தானே, சின்ன செக்கு தானே, சின்ன கலப்படம் தானே, சின்ன ஒரு கோல் தானே. அல்லாஹ் சொல்றான், நீங்க சின்னதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா சின்னதா பெருசான எனக்கு தான் தெரியும்.
இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாதையில போகின்ற நேரம் ஒருவன் நாக்க வெளியே போட்டு வளைச்சான், கிண்டல் பண்ணினான். சோதரே, வெளியே வந்த நாக்கு சாவு வரைக்கும் உள்ளுக்கு போகல. சாதாரணமான பாவம் இல்லை, சாதாரணமான விஷயம் இல்லை. எந்த பாவத்தையும் லேச நினைக்க வேணாம், எந்த நன்மையும் லேச நினைக்க வேணாம். இந்த நன்மை எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது, இந்த பாவம் எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது. ஒவ்வொரு பாவத்துக்கு தண்ணின்னா அது நடைக்கும், நெருப்புன்னா சுடும், உப்புன்னா அது உப்புடைய தன்மை நாக்குக்கு வரும், சீனினா இனிக்கும், மிளகான்னா உரைக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு இல்லையா? அதே மாதிரி பாவமும் அப்படிதான். ஆனா எல்லா பாவமும் ஒன்று இல்லை. ஒவ்வொரு பாவம் ஒரு மாதிரி, ஒவ்வொரு நன்மை ஒரு மாதிரி. சொல்லி சில பாவங்கள் இருக்குது ஈமான் புடுங்கப்பட்டுடும், ஈமான் இல்லாத மௌத்து வரும். யாரு அல்லாஹ் தந்த ஈமானுக்கு நன்றி செலுத்தவில்லையோ, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம் என்று பெருமை அளிக்கவில்லையோ, அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவில்லையோ, ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்கிற 2 ரக்காத் யா அல்லாஹ் என்ன முஸ்லிமா பிறக்க வச்சு அதற்கு தொழவில்லையோ, அவர் ஈமானோடு மௌத்தா போது சந்தேகம் சொல்லுங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. உள்ளத்துல நன்றி வேணும், சந்தோஷம் வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த ஈமான் செல்வத்தை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுத்துவோம், சந்தோஷப்படுவோம். மேலான பெரியாரை சொல்லாத மாதிரி சில பாவங்கள் இருக்குது, சக்கராத்துல கலிமா வராது. தாய் தந்தையை நோகடிக்கிறாங்க, தாய் தந்தைய ஹிதுமத் இல்ல, பணிவிடை இல்ல, நேரம் கொடுக்கல, அவங்களை கண்ணியப்படுத்தல, அவங்கள பார்க்கல, அவங்கள பார்த்தா எரிச்சலா இருக்குது, அவங்களோட பேச நேரம் இல்ல. மேலான பெரியாரை சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். சக்கராத்துல கலிமா வராது. அது சஹாபியா இருந்தாலும் சரி, சஹாபியா இருந்தாலும் சரி. ஹஜ்ஜில நாங்க ஒருத்தரை பார்த்தோம், அவர் உம்மக்கு நடக்க இயலாது, கை காலும் விளப்பம் இல்லை. அரபாவுடைய மைதானம், அவரை இடுப்புல வச்சு தூக்கி தான் வருவார். அவர் எப்படிப்பட்ட புள்ள, சுபஹானல்லாஹ். உம்மா இடுப்புல, உம்மாவை இடுப்புல வச்சுட்டா மீனா அரபா இல்லாம். அரபாவுடைய நேரத்தில் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு துவாவை செய்துவிட்டு நாங்க சொன்ன இன்ஃபிராதியா போய் ஒவ்வொருத்தர் மலைக்கு அடியிலையோ மரத்துக்கு அடியிலையோ துவா செய்யுங்க. இவர் அந்த தாயை தூக்கி கொண்டு போனார், போய் கல்லுக்கு மேல வச்சாரு. கல்லுக்கு மேல வச்சு துவா 2 பேரும் நான் போய் சொன்னோம், அம்மா அம்மா உங்க பிள்ளைக்கு துவா செய்யுங்க, உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் கேளுங்க. அந்த தாய் கையை வச்சு, யா அல்லாஹ் என் பிள்ளையோட பாவத்தை மன்னிச்சு, யா அல்லாஹ் என் பிள்ளையை கைவிட்டாத, யா அல்லாஹ் என்ன அரபால் அந்த தாய் கண்ணீர் வடிச்சதுக்கு சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர். அதுக்கு மாற்று கருத்து இல்ல, அது மாறாது, அது நேர துவா கபூல் தான். அது எவ்வளவு பெரிய பாக்கியம், சுப்ஹானல்லாஹ். அல்கமா சஹாபி, அவருடைய சக்கராத்துல கலிமா வருது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன என்ன பாவம்? ஒரு பாவம் இல்லை என்ன கவனிச்சாரு, என்னை கண்ணியப்படுத்தினாரு, எல்லாம் செஞ்சாரு. ஆனா ஒரு நாள் கூட இரக்கமா 2 வார்த்தை பேசுறது இல்லை நாயகம். உம்மா சொல்றா, இரக்கமா ஒரு வார்த்தை பேசுறது இல்லை, எப்ப காத்தாலும் கழுவெடுத்துக்கிட்டு இருப்பான். மேலான பெரியாரை சொல்லி, அதனாலே சில பாவங்கள் சக்கராத்துல கலிமா வராது. சில பாவங்கள் உலகத்துடைய கோலங்களை மாற்றும், சில பாவங்கள் உலகத்துடைய இயக்கங்களை மாற்றும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜித்தாவுடைய கடலோரத்தில் கடல் தண்ணி எடுத்து வாயில வைக்கிறாங்க, உப்பு கச்சுது. பார்த்தாங்க, அல்லாஹ் கடல் தண்ணி உப்பாக படைக்கல, கடல் தண்ணிய மதுரமா தான் படைச்சிருந்தான். ஆதமுடைய பிள்ளைகள் எங்க போனாலும் குளிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு மதுரமான நீராக தண்ணீரை படைச்சிருந்தா கடல் தண்ணிய. ஆனா இப்ப வாயில வைக்கிறாங்க, உப்பு கச்சுது. சுபஹானல்லாஹ். விளங்கிட்டாங்க, ஏதோ அல்லாஹ்க்கு மாற்றம் நடந்திருக்கு. இதான் ஈமான்தாரிக்கு அடையாளம். வாழ்க்கையில எது வந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்தால எனக்கு ஏதோ ஒரு தண்டனை அல்லது ஒரு சைக்கிளை, நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன் என்பது தான் அர்த்தம். உடனடியாக அமலை செக் பண்ணுங்க, அமலை செக் பண்ணுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்க்கறாங்க, எப்படி கடல் தண்ணி உப்பாச்சு, என்ன காரணம்? அப்படியோ வந்தா மரங்கள்ல சில மரங்கள் முட்களாக, மரங்கள்ல சில மரங்கள் நாட்டம் அடிக்குது, மரங்கள்ல சில மரங்கள் பழமில்லாத மரங்கள். அல்லாஹ் எப்படி உலகத்தை படைச்சான்னா, எந்த மரமும் இல்ல பழம் தராத மரம், எந்த மரத்துக்கு போனாலும் பழம் தரும். அதே மாதிரி முட்கள் படைக்கல அல்ல, முள்ளு மரம் இல்லை, நாட்ட மரம் இல்லை. பூலோகத்தை பூலோகமாகவே படைச்சிருந்தான். எப்ப இந்த பூலோகம் மாறியது என்றால், உலகத்துடைய மேல் பரப்பு எப்பொழுது மாறியது என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, உலகத்துடைய அமைப்புடைய மாற்றத்தை பார்க்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சு, ஏன் ஏன் என்று வந்து பார்த்தா செய்தி கிடைக்கிறது, காபில் ஹாபிலை கொண்டு விட்டார். எப்ப காபில் ஹாபிலை கொண்டானோ கடல் தண்ணி உப்பாக மாறியது. சொல்லுது
மரங்கள் சில மரங்கள் முட்களாக மாறியது, செடிகள் சில செடிகள் முட்களாக மாறியது. நாட்டம் அடிக்கிற மரம், நாட்டம் இல்லாத மரம், பழம் தருகின்ற மரம், பழம் இல்லாத மரம். இந்த கொலைக்கு பின்னால் நடந்தது தான் செய்கின்ற பாவம் தன் தலையை மட்டுமல்ல, தன் குடும்பத்துடைய தலை மட்டுமல்ல, ஊரை மட்டுமல்ல, உலகத்தையே உருட்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதாக இந்த சரித்திரத்தை எழுதுபவர்கள் எழுதி காட்டுகிறார்கள். அவன் செஞ்ச பாவம் அவனை மட்டும் சுத்தவில்லை, கடல் தண்ணி மதுரமாக மாறி இருந்தது, அது உப்பாக மாறிவிட்டது. சொல்றது இது மாதிரி தான் உலகத்துல எந்த பாவம் இருக்குதோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு பிரதிபலிப்பு இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல நாங்க பார்க்கிறோம், மனிதர்களை மாத்திரம் அப்படி படைச்சிருக்கான் தவறு செய்யற ஒரு சுபாவத்தில். அதனால மேலான பெரியார சகோதரர்களே, எந்த நபியும் இல்ல தவறை நினைத்து அல்லாஹ்வை நினைச்சு தௌபா செய்யாத, இஸ்திக்பார் செய்யாத. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கலாம், அவங்களும் அழுகுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா. ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பன். அல்லாஹ் அவரை நண்பனாக தேர்ந்தெடுக்க 4 விஷயத்தை பார்த்தான். அந்த 4 தகுதிகள், தகமைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்தது. அதனால் அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்தான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த வாப்பாவை மன்னிச்சிரியா அல்லாஹ், கியாமத்தில் என்னை கண்ணியமாக்கிறியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியாரை சோதரே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக 4 விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தான். முதலாவது சொல்றாங்க, சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான், தன்னை அப்படியோ அல்லாஹ்க்கு ஒப்படைச்சாங்க, அர்ப்பணிச்சாங்க, அடிமையானாங்க. இஸ்லாம் என்று சொன்னாலே, முஸ்லிம் என்று சொன்னாலே சரண்டர் ஆகிறது, அப்படியோ தன்னை அர்ப்பணிக்கிறது. எந்த அளவு அர்ப்பணிச்சாங்கன்னா, அவங்க சரியான வசதியானவரா இருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப மலாயிகமா சொன்னாங்களா, யா அல்லாஹ் வசதியோடு இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏழையாயினா உன்னை மறந்துடுவாங்க. அல்லாஹ் சொன்னா, ஏன நண்பன் அப்படி செய்வாரா? ஒரு காலமும் செய்ய மாட்டாரு. சரி, உங்களுக்கு விருப்பமா செக் பண்ணி பாருங்க. 2 மலாயிகமார் வந்தாங்க, லட்சக்கணக்கான ஆடுகளை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்தாங்க, மனித ரூபத்துல வந்து ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்து 2 பேரும் தஸ்பீஹ் செஞ்சாங்க. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், இந்த தஸ்பீஹ செஞ்சாங்க. மேலான பெரியாரை சோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடோடி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, என் உள்ளத்துல உள்ள அல்லாஹ்வா, இந்த தஸ்பீஹை நான் கேட்கவே இல்லையே, எவ்வளவு அருமையான ஆழமிக்க கருத்துள்ள இந்த தஸ்பீஹை இன்னொரு தடவை சொல்லுங்க, எனக்கு போதாது, எனக்கு போதாது என்று சொல்லும் பொழுது அந்த மலாயிகமா சொன்னாங்களா, ஆமா நாங்க சொல்றோம், நீங்க என்ன தருவீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, லட்சக்கணக்கான ஆடுகள் இருக்கு இல்லையா, அதுல பாதியை நான் உங்களுக்கு தாரேன் ஒரு தஸ்பீஹுக்காக. இப்ப 2வது தடவை அந்த மலாயிகமார் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற தஸ்பீஹ சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போதாது. சொல்ல யாரோட உள்ளத்துல எது இருக்கோ அது எவ்வளவு சொன்னாலும் போதாது. நாங்க பார்த்திருக்கோமா இல்லையா, யாராவது தாய் மேல அன்புள்ளவங்களுக்கு தாயை பத்தி பேசுங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, யாராவது வாப்பா மேல ரொம்ப இரக்கம் இருந்தா வாப்பா பத்தி பேசுங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு அரிசியாவட்ட அரிசியை பத்தி பேசுங்க கேட்டுக்கிட்டே இருப்பாரு, ஒரு மாணிக்கவியாவது மாணிக்கல்ல பத்தி பேசுங்களேன் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு எவ்வளவு சொன்னாலும் போதாது. மெடகஸ்கார் போனா மாட்டு தலமாய் கிடைக்கிற மாணிக்கல் அப்படியே ஆடுவார். கத்திரகமைக்கு போய் பெக்கோவை போட்டா மாணிக்கல் பெக்கோல வருதான், அப்படியாடு போய் 2 கோடியை போடுவாரு அந்த பூமியில. அங்க போய் பார்த்தா கரிக்கட்டையும் இல்லை. கண்டிப்பா இப்படி யாரோட உள்ளத்துல எது இருக்கோ அதற்கு பேச பேச காக்க. ஜப்பான் கதையை சொல்லுங்களேன், ஜப்பான் விருப்பமானவருக்கு, ஜப்பான்ல இப்படி இருக்குதா அப்படி இருக்குதான்னு அவரு சொல்ற, போதா இன்னும் சொல்லு இன்னும் சொல்லு, அவ்வளவுதான் முடிஞ்சுடா, ஜப்பானே முடிஞ்சுடா, இல்ல சொல்லு, வேற என்ன சொல்ல இருக்குது? அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உள்ளத்துல உள்ளது. அப்படி சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து உள்ளத்துல அல்லாஹ் பத்தி சொன்னது போதா, கேட்க இன்னொரு தடவை என்ன தருவீங்க? மீதமுண்டான ஆட்டை நான் தாரேன். நான் ஒண்ணும் கொண்டு வரவில்லை, ஒண்ணு கொண்டு போறதும் இல்லை. நாங்க வரும்போது ஆடை இல்லாம வந்தோம், ஏதோ உமாவோ பக்கத்துல யாரோ ஒரு துணியால சுத்தி விட்டாங்க, போற நேரமும் ஆடையை கழட்டிடுவாங்க, ஒரு துணியால சுத்துவாங்க, வரக்கொலையும் ஒண்ணும் இல்ல, போக்கலையும் ஒண்ணும் இல்ல, இடையில தந்தது எல்லாம் அல்லாஹ் தந்தா, அல்லாஹ் தந்த ஆடு அல்லாஹ்க்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. மேலான பெரியார்களே, நாங்க என்ன கொண்டு வந்த சோதரே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, நாங்க என்ன கொண்டு வந்தோம்? ஒண்ணுமே இல்லை. லா தஅலமூன ஷையா, ஒரு அறிவும் இல்லாம, உம்மா யாரு வாப்பா யாரு, நான் எந்த நாட்டுல பிறந்திருக்கிறேன், நான் ஆனா பெண்ணா, கண் இருந்தா என்ன செய்யலாம், கை இருந்தா என்ன செய்யலாம், நாவு இருந்தா என்ன செய்யலாம்,
ஒன்றுமே தெரியா. அல்லாஹ் எல்லாத்தையும் படிப்படியா தந்தான், எல்லாத்தையும் தந்தா. பிறகு உமா பாப்பா விளங்க வச்சான், தாத்தா விளங்க வச்சான், நானா விளங்க வச்சான், பாஷைகளை பேச வச்சான், பொருளாதாரம் தந்தான், உடம்புல சக்தியை தந்தான். மேலான பெரியார்களே, இவையெல்லாம் தற்காலிகமான. மௌத்து வந்துருச்சுன்னா சகலதையும் புடுங்கப்பட்டுரும். பிறகு எப்படி வந்தோமோ அப்படியே போய் சேர்ந்துருவோம். சில பேருக்கு கஃன் துணி கூட இல்லாம கபருக்கு போனாங்க. சுனாமி வந்த சமயத்துல நாங்க பார்த்தோம். சுனாமி வந்த சமயத்துல 50,000 யாருக்கு மேல கஃன் துணி அனுப்பப்பட்டது. அதுவும் போதாது, எத்தனையோ பேரை கஃன் துணி இல்லாமலும் கபருக்கு அனுப்பினாங்க. அதுல நாங்க கண்டோம் ஒரு நகைக்கடை உரிமையாளர், நகைக்கடை, நகைக்கடை, 1 பவுன் 2 பவுன் இல்லை, கடையை வைத்திருந்தவர் கஃன் துணி இல்லாமல் கபருக்கு போவேன் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். உலகம் அப்படிதான். நாம் போடுகின்ற திட்டங்களை பார்த்து தலையெழுத்து சிரிக்கும். நான் போடுகின்ற திட்டம் 5 வருஷத்துல இப்படி, 10 வருஷத்துல இப்படி, 50 வருஷத்துல இப்படி, தக்பீருக்கு தேக்கத்தே தக்பீர் ஹஸ்தா என்றுவாங்க. மனிதன் போற திட்டங்களை பார்த்து தலையெழுத்து சிரிக்கிறது சோதரர்களே, தலையெழுத்து சிரிக்கும். 33,000 அடிக்கு மேல விமானம் பறக்கின்றது. ஏதோ சுட்டு போட்டா 283 பேர் மழை பொழிவது போல சாவாக கீழே விழுந்தாங்க. 2 வருஷம் இருக்கும். 280 பேரு மழை பொழிவது போல 33,000 அடிக்கு மேல இருந்து சாவாக கீழே விழுந்தா அவங்க நினைச்சிருப்பாங்களா? அதுல வயசாளிகள், வாலிபர்கள், சின்ன பிள்ளைங்க, படிக்கிறவங்க, படிச்சு முடிச்சவங்க, நம்ம போடுகின்ற திட்டங்களை பார்த்து தலையெடுத்து சிரிக்கிற சோதரிகளே. அது நிரந்தரம் இல்லை. அல்லாஹ் நினைத்ததுதான் நடக்கும். உலகத்துக்கு வெளியாக்கியது அல்லாஹ். அந்த வெளியாக்கிய திகதியும் அல்லாஹ் தந்தான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தாக்குவான். அந்த மௌத்தாகின்ற செய்தியும் அல்லாஹ்தான் தெரியும். அதே போல பாக்குபரா நம்முடைய கபருடைய அறிவும் அல்லாஹ்ட தான் இருக்கு. யாருக்கும் சொல்ல இயலாது ஏன கபர் இந்த இடத்துல இருக்கு, அப்படி சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பிறப்பு இடம் உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய இறப்பு இடம் உங்களுக்கு தெரியாது, உங்களை அடக்கம் செய்யற இடம் அதுவும் உங்களுக்கு தெரியாது. சுனாமியில போன எத்தனை பேருடைய ஜனாசா இன்னும் கிடைக்கல, உடம்பு கிடைக்கல. அது ஹட்டனை சேர்ந்த ஒரு ஆள், ஹட்டன்ல சேர்ந்த ஒரு ஜமாத்துல போயிட்டு சில்லா போயிட்டு அவர் காலியில கால நாஷ்டா பண்ற நேரம் அது சுனாமியில போனவர் இன்னும் உடம்பு கிடைக்கல. சும்மா சரி நினைச்சிருப்பாரா ஹெட்டல்ல உள்ளவரு, நான் கடல்ல ஊத்தாவேன். ஹெட்டல்ல கடலா இருக்கு, ஹெட்டல்ல கடல் இருக்கா, அலை இருக்கா, ஆனா அங்க மலை மட்டும்தான் இருக்கு. மேலான பெரியார்களே, நாம நினைச்சதில்லை நடக்கிறது, அல்லாஹ் நினைச்சதுதான் நடக்குது. இதுதான் வாழ்க்கையின் சுருக்கம். வந்ததும் அல்லாஹ்வுடைய விருப்பம், இப்ப இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய விருப்பம், போறதும் அல்லாஹ்வுடைய விருப்பம். ஒவ்வொரு மூச்சுக்கும் சொந்தக்கார அல்லாஹ், ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் தந்த பிச்சைகள் என்பதை மறந்துடாய். மௌத்துக்கு வாலிபம் வயதும் தெரியாது, மௌத்துக்கு அது பணக்கார ஏழை தெரியாது, மௌத்துக்கு புது மாப்பிள்ளை நாளை கல்யாணம் முடிக்க போறாரு என்பது தெரியாது, மௌத்துக்கு வெளிநாட்டில் இருக்கிறாரு உள்நாட்டில் இருக்கிறாரு தெரியாது. நாங்க ஜப்பான்ல இருக்கிற நேரம் அக்குனையை சேர்ந்த ஒரு வாலிபர் மௌத்தாயினார். வந்து 2 மாசம், திருமணம் முடிச்சு 3 மாசம். மேலான பெரியார்களே, ஜனாசாவை குளிப்பாட்டி மாஷா அல்லாஹ் நல்லடக்கம் செய்யற பாக்கியம் கிடைச்சிச்சு. நல்ல அழகா இருந்தாரு. அவர் திருமணம் முடிச்சு 3 மாசம் ஜப்பானுக்கு மௌத்தா போவே வந்தாரு. மேலான பெரியார்களே, நாம போடுகின்ற திட்டங்களை பார்த்து தலையெழுத்து சிரிக்கிறது. தலையெழுத்துல எப்படி அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அப்படித்தான் நடக்கும். எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு விட்டாச்சு. யாரும் கஷ்டப்பட தேவையில்லை, அலட்டிக்கிற தேவையில்லை, யாரும் பதற தேவையில்லை. என் மனைவி யாரு, என் பிள்ளை யாரு, என் உம்மா அப்பா யாரு, நான் எத்தனை வருஷம் இருப்பேன், எங்கெங்கெல்லாம் போவேன், எவ்வளவு சாப்பிடுவேன், எவ்வளவு உடுத்துவேன், எவ்வளவு குடிப்பேன், எல்லாம் இதற்கு பிறகு எழுதப்பட போறது அல்ல. அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டான், எழுதி முடிச்சுட்டான் அல்லாஹ். அதுதான் நடக்கும், கொஞ்சம் முந்தி பிந்தி நடக்கும். மேலான பெரியாரை சோதரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்துணை ஆடுகளையும் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்ததாக அந்த 2 மலாயிகாவும் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வ ரூஹ் என்ற தஸ்பீஹ செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னும் போதல்ல. சொன்னாங்க, நண்பர்களே இன்னொரு தடவை சொல்லுங்க. அவங்க கேட்டாங்களா, இருக்கிற ஆடெல்லாம் தந்துட்டீங்க, லட்சக்கணக்கான ஆடு, இப்ப அவங்க என்ன இருக்கு? அவங்க சொன்னாங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஆடுகளை தான் உங்களுக்கு தந்தேன், அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு இடையனை, ஒரு அடிமையை தரலையே, அதனால நான் உங்களுக்கு அடிமையாகிறேன். இன்னொரு தடவை சொல்லுங்க,
அந்த மலாய்க்கமார் போய் சொன்னாங்களா, யா அல்லாஹ் நீ தகுதியான ஆளைத்தான் நண்பனாகி இருக்கிற, சரியான ஆளு, ஒரு தஸ்பீஹ்க்கு முன்னாலே அர்ப்பணமாயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியாரை சொல்லு, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட எவ்வளவு இறக்கம்னா, எவ்வளவு இறக்கம்னா, நண்பன் இல்லையா, ஹலீல் இல்லையா, எவ்வளவு இறக்கம்னா, நம்ரூதுகிட்ட கேட்டாங்க, உங்களை அல்லாஹ் யார்? நம்ரூது கேட்கலாம், ஏண்டா அல்லாஹ் ஹயாத்தாக்குவா மௌத்தாக்குவா. அப்ப அவன் என்ன பண்ணா, 2 பேரை கூப்பிட்டா ஒத்தனை கொண்டா ஒத்தனை விடுதலை பண்ணி சொன்னா, நானும் ஹயாத்தாக்குறேன் நானும் மௌத்தாக்குறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அப்படியா? அப்ப ஏண்டா அல்லாஹ் கிழக்குற சூரியனை உதிக்க வச்சு மேற்கிற மறைய வைக்கிறான், உனக்கு ஏழுமா இருந்தா மேற்கிற உதிக்க வச்சு கிழக்குற மறைய வை பார்ப்போம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்ப அவன் வாய் அடைக்கப்பட்டது, அல்லாஹ் அடைச்சு வச்சான், அப்புறம் மௌனம் ஆயிட்டான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, உன்னால முடியாது, அங்க உதிக்கிற சூரியன் இங்க உதிக்க வைக்க உன்னால முடியாது, ஏண்ட அல்லாஹ் நாடினா அதையும் செய்வான், ஏண்ட அல்லாஹ்க்கு முடியும். சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் எவ்வளவு இறக்கம்னா, உலகம் அழிவதற்கு அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் 10. அதுல ஒண்ணு என்ன, சூரியன் மேற்கில உதிக்கும், மேற்கில சூரியன் உதிக்காமல் இந்த உலகம் அழியாது. இது 10 அடையாளத்துல ஒண்ணு. சரி, ஏன் சூரியன் மேற்கில உதிக்குதுன்னா, சுப்ஹானல்லாஹ், கிதாபுல எழுதுறாங்க, விஞ்ஞானிகள் பல அர்த்தம் சொல்றாங்க, பல விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது அந்த சைக்கிள் டயர் இருக்கே சுத்திக்கிட்டே இருந்து அத பிரேக் அடிச்ச விட்டா திரும்ப மத்த பக்கம் சுத்துமா, அதனால சூரியன் சுத்திக்கிட்டே இருக்குதா, நிக்க போல திரும்ப வந்து நிக்குமா. என்ன அறிவு, சுப்ஹானல்லாஹ். இந்த அறிவு இருக்க போய் தான் உலகம் இப்படி இருக்கு. அதாவது சைக்கிள் ரோட சுத்திக்கிட்டே இருக்குமா, அதை பிரேக் அடிச்சுட்டோம் நிக்குமா, பிரேக் விட்டா திரும்ப மத்த பக்கம் சுத்துமா. அதே மாதிரி சூரியன் சுத்திக்கிட்டே இருக்குதா, அல்லாஹ் ஒரு பிரேக் அடிப்பானா, திரும்ப சூரியன் இந்த பக்கம் வந்து நிக்குமா. மேலான பெரியாரை சகோதரர்களே, கேட்கிறவன் கொஞ்சம் கவனமா கேட்கணும், எந்த விஷயத்தையா இருந்தாலும். இத மாதிரி கேட்கிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, சொல்றவன் உருவாயிருவான். அது அப்படியெல்லாம் இல்லை. சூரியன் ஒவ்வொரு நாளும் கேட்குது, யா அல்லாஹ் நான் உதிக்கவா வேணவா, அல்லாஹ் உதிக்குது சொல்ல உதிக்குது, அல்லாஹ்வோட ஆர்டர் பிரகாரம் ஓடுது, அல்லாஹ்வோட கட்டளை பிரகாரம் ஓடுது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் பொழுது பேசுது, ஒவ்வொரு நாளும் சூரியன் பேசுகிறது. நான் உதித்து விட்டேன், அமல் செய்ய யார் இருக்கிறா, அமல் செய்யுங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க. இந்த சூரியன் நாளை இதே சூரியன் உதிக்காது, இந்த நாள் உதித்தால் அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இன்னைக்கு சூரியன் உதிச்சு, இந்த நாளுடைய சூரியன் திரும்ப உதிக்குமா, உதிக்காது, முடிஞ்சு. அத சூரியன் சொல்லுகிறது சகோதரர்களே, அத சூரியன் சொல்றது எங்களுக்கு கேட்கும். எப்ப தெரியுமா கேட்கும், சூரியன் உதிக்க கூட நாங்க முழிச்சிருந்தா கேட்கும். அதுதான் எத்தனை வருஷமா சூரியன் உதிக்கிறத பார்த்தே இல்லை. உமா சூரியன் உதிச்சிருச்சா, அடை உதிச்சுலடா, வெட்ட வெளிச்சமா இருக்குடா, 12 மணிடா, அப்பதான் எழும்புறா. சுப்ஹானல்லாஹ். இவருக்கு சூரியன் பேசுறது கேட்குமா, கேட்க. மேலான பெரியாரை சோதர்களே, அதனால அது சைக்கிள் சுத்துது அப்படி இல்லை. அது ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம். பூமி அதிர்ச்சி எப்படி வருது கேளுங்கள், ஒரு விஞ்ஞானிட்ட போய், பூமி அதிர்ச்சி எப்படி வருது விஞ்ஞானிட்ட போய் கேட்டா அவர் சொல்லுவாரு, இந்த புவியீர்ப்பு சக்தி குறைஞ்சு போச்சு, இந்த மலையெல்லாம் உடைச்சி ஜப்பான்ல ஹைவே போட்டுட்டா அதனால ஜப்பான் அதிகமான பூமி அதிர்ச்சியா. சுப்ஹானல்லாஹ், என்ன அறிவு பாத்தீங்களா. ஜப்பான்ல ஏத்தரமா பூமி அதிர்ச்சியா, ஜப்பான்ல இருக்கிற மலையெல்லாம் உடைச்சி ஹைவே போட்டுட்டானா. மேலான பெரியாரே சகோதரர்களே, மலை உடைத்ததாலே பூமி அதிர்ச்சி இல்லை, ஹைவே போட்டதால பூமி அதிர்ச்சி இல்லை, புவியீர்ப்பு சக்தி குறைந்ததால பூமி அதிர்ச்சி இல்லை. கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ஆகப்பெரிய மெய்ஞானி. உலகத்தில் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, மெய்ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் மெய்ஞானிகளுக்கு முன்னால் தோத்து போன சரித்திரம் அந்த உலகத்தில் இருக்கிறது. தந்த அறிவை கொண்டு போய் வஸ்துக்களுக்கு முன்னால் வைத்தால் அவன் விஞ்ஞானி ஆகிறான். தந்த அறிவை போய் அல்லாஹ்வுக்கு முன்னால் வைத்தால் அவன் விஞ்ஞானி ஆகிறான். தந்த அறிவை குர்ஆன்ல வைத்தால் அவன் விஞ்ஞானி ஆகிறான். தந்த அறிவை ஹதீஸ்ல வைத்தால் அவன் விஞ்ஞானி ஆகிறான். தந்த அறிவை போய் வஸ்துக்களுக்கு முன்னால் வைத்தால் அவன் விஞ்ஞானி ஆகிறான். அப்ப விஞ்ஞானி சொல்றாரு, பூமியில் சக்தி குறைஞ்சு போச்சு, மலையெல்லாம் உடைச்சு போட்டா, ஹைவே போட்டா, அதனால பூமி ஆடுது.
கதாதா ரலியல்லாஹு கேட்டாராம். அவன் ஒரு பெரிய மெஞ்ஞானி. ஏன் பூமி அதிர்ச்சிடா என்ன? ஏன் பூமி அதிர்ச்சி வருது? சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, பூமி பழசு, நாங்க புதுசு. பாருங்க விளக்கத்தை. பூமி பழசு, நாங்க புதுசு. இந்த பூமி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டது. இந்த பூமி தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டது. இந்த பூமி தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டது. இந்த பூமி தான் நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டது. ஆறு சமூகத்தை கண்ட பூமி இது. நாங்க புதுசு, இந்த பூமி பழசு. எந்த பாவத்தால், எந்த தவறால் அல்லாஹ் இந்த பூமியை தூக்கி அடித்தானோ அந்த பாவம் இப்ப நடக்கக்குள்ள பூமி சொல்லுதான், யா அல்லாஹ் இதே பாவத்தை செஞ்சுதான் ஏற்கனவே என்ன தூக்கி நீ அடிச்ச. பாருங்க எவ்வளவு விளக்கம். இந்த பாவம் ஆணும் ஆணும் சேர்வது, பெண்ணும் பெண்ணும் சேர்வது, விபச்சாரம் செய்வது, சாராயம் அதிகமாகுவது, இசைகள் அதிகமாகுவது, இவையெல்லாம் முன்னால் ஆகி அல்லாஹ் பூமியை தூக்கி தனக்குப்பர அடிச்சான். சொல்லி இருக்கிறோம் இல்லையா? புவியீர்ப்பு சக்தி அல்லாஹ் மேல பக்கம் திருப்பி விட்டான். யாரு பாஞ்சாலும் புல்லு உள்ள போக மாட்டாங்க, வெளியே தான் வருவாங்க. ஏன் புவியீர்ப்பு சக்தியை வஜால்னா ஆலியலா சாபிலா மத்த பக்கம் பரட்டி விட்டான் அல்லாஹ். இந்த பாவம் இந்த பூமிக்கு மேல நடக்கக்குள்ள அந்த பூமி சொல்லுதான், யா அல்லாஹ் தெரியாம சாராயம் குடிக்கிறான், தெரியாம விபச்சாரம் செய்யறான், தெரியாம இசையை கேட்டு ஆடுறான், தெரியாம ஓரின சேர்க்கை செய்கிறான். யா அல்லாஹ் முந்தி இந்த பாவம் செஞ்சுதான் என்ன நீ தூக்கி அடிச்ச, இப்ப நீ என்ன தூக்கி அடிச்சிடாதே என்று அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பூமி ஆடுகிறதே, அதுதான் பூமி அதிர்ச்சிதான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பயத்தால பூமி ஆடுது. ஏன்? ஜப்பானுக்கு போனவர்களுக்கும் தெரியும், மற்ற நாடுகளுக்கு போனவர்கள் தெரியும் இந்த உலகத்தில் இப்ப நடக்கிற பாவங்கள். மேலான பெரியாரை சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த ஊர்ல நாட்டிலே விபச்சாரம் அதிகமாகி விட்டதோ, சுப்ஹானல்லாஹ் சர்வசாதாரணமாய் சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா, சந்ததி சந்ததியாக பாதுகாப்பானா. வலா தக்ரபு ஸினா, அல்லாஹ் சொல்றான் விபச்சாரத்தை பக்கம் நெருங்கிறாய்ங்க, நெருங்கிறாய்க. சாதாரணமான வரக்கூடிய கரண்ட் இதை சொல்லுவான், தொடாய்க. டிரான்ஸ்பார்மர் வயர் 33,000 வோல்ட்ஸ் போகுது, யாராவது சொல்லுவாங்க தொடாதன்னு சொல்ல. 11,000 வோல்ட்ஸ் போகுது ஒவ்வொரு கம்பியில, 33,000 போகுது கம்பி 3ல. யாராவது சொல்லுவாங்களா தொடாதன்னு சொல்லுவாங்களா? நெருங்காதே, நெருங்கிறாதே, உன்னை இழுத்து அப்படியே கரிகட்டை ஆக்கிவிடும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றா, விபச்சாரம் செய்யாதே, இல்ல நெருங்காதே, உன்னை இழுத்து அதை உன்னை ஈமானை கரிகட்டை ஆக்கி சாம்பல் ஆக்கிடும். வாழ்க்கையில பரக்கத்துண்டாகாது, சாலிகான மனைவி கிடைக்காது, சாலிகான பிள்ளைகள் கிடைக்காது. நான் ஆம்பளை பிள்ளை, சேத்த கண்டா மிதிப்பேன், தண்ணியை கண்டா கழுவேன். அது ஆம்பளை பிள்ளையா? அப்ப யாரு நல்லா வாழணும்? பொம்பளை பிள்ளை தான் கவனமா வாழணுமா, பொம்பளை பிள்ளை தான் பத்தினியா வாழணுமா? இவர் ஆம்பளை தானே, இவர் சேத்த கண்டா மிதிப்பாரு, தண்ணியை கண்டா கழுவாரு, பிறகு என்ன செய்வாரு? கல்யாணம் முடிக்கிற நேரம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு மனைவிய தாயா அல்லாஹ், அவளுடைய மேல சூரிய ஒளி கூட படக்கூடாது யா அல்லாஹ். அப்பா சோதனைகள் சூரிய ஒளிப்படாத பொம்பளையை தேடுறாரு. யா அல்லாஹ் எனக்கு கிடைக்கிற மனைவியோட உடம்புல காத்து படக்கூடாது யா அல்லாஹ். சகோதரரே, எனக்கு ராபியத்துல் பஸரியா வேணுமா இருந்தா நான் ஹசனுல் பஸரியா இருக்கணுமா இல்லையா? ஹசனுல் பஸரியாக இருந்தா ராபியத்துல் பஸரியா கிடைக்கும். நான் சேர்த்த கண்ணு மிதிச்சு தண்ணிய கண்ணு கழுவினா எனக்கு கிடைக்கிற மனைவிய அல்லாஹ் சேர்த்த கண்ணு மிதிச்சு தண்ணிய கண்ணு கழுவின பொம்பளையை தான் மனைவி ஆக்குவான். அத்தய்யிபாத்து லித்தய்யிபீன், மனமானவனே உனக்கு மனமான ஜோடி, அல் ஹபீஸாத்துல் ஹபீஸீன், கெட்டவளே உனக்கு கெட்ட ஜோடி. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஜோடி அமைக்கிறது அல்லாஹ் சகோதரர்களே, ஜோடி அல்லாஹ் அமைக்கிறார். வாலிபர்களாக இருந்தால் அவர்கள் பயப்பட தேவையில்லை. எனக்கு கிடைக்கிற மனைவி எப்படி இருப்பான், எப்படி தரமா இருப்பான், என்ன மாதிரி தான் இருப்பான். விஷயம் முடிஞ்சு போச்சு. மேலான பெரியாரை சோழர்களே, விபச்சாரம் இன்னைக்கு முந்தையெல்லாம் சிரமம், இன்னைக்கு போன்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, அது வயசாளியை விட்டு வைக்கல, வாலிபனையும் விட்டு வைக்கல,
குமரியை வெட்டி வைக்கல, கிழவியை வெட்டி வைக்கல, எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுப்ஹானல்லாஹ், எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகி எஃபில பார்த்தா கிழவி எல்லாம் கூட்டாளியாகி, இந்த போனை பார்க்கிற மாதிரி குர்ஆனை பார்த்தா அவுலியாயிருவாங்க, பெரிய மகானாயிருவாங்க. சொல்லுவாங்க, திருடன் அவன் நினைத்து திருந்தாவிட்டால் அவனை திருத்த முடியாது. உலகத்தில் எத்தனை பயன் நடக்கட்டும், அந்த பேஸ்புக்கையோ யூடியூபையோ அது மாதிரி உள்ளதுகளையோ பாவிப்பவர்கள் இது ஒரு தேவை இல்லாத வேலை என்று தன்னை தானே திருத்திக் கொள்ளாத வரை யாருக்கும் திருத்த முடியாது. அவர்களுக்கே வேற என்ன இருக்கு லாபம் நஷ்டம்? மேலான பெரியாரை சோதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரத்தை நெருங்காத என்றார். அதற்குண்டான சாதனங்கள் அதையும் செஞ்சிடாதே. பார்ப்பது ஹராம், ஏன் பார்த்தால் ஆசை உண்டாகும். தொடுவது பேசுவது ஹராம், ஏன் ஆசை உண்டாகும். அதனால எல்லாத்தையும் தடுக்கிறார். ஹுதாபத் ஸஹ்மி ரலியல்லாஹு தஆலா 18 வயது வாலிப பிள்ளை. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாபா 18 வயது. என்னென்னமோ சொல்லி பார்த்தான். ஆட்சியை தாரே, அதிகாரத்தை தாரே, பணத்தை தாரே, உடைய விடுதலை பண்ற என்னென்னமோ சொன்னா. அவங்க இல்ல வசங்கிறாங்க. அவங்க தன்னுடைய ஈமானை விட்டு கொடுக்கல. கடைசியா பார்த்தா வாலிபர் இல்லையா, என்னத்தா இருந்தாலும் பெண்ணை கண்டா ஏதாவது ஆயிரும் என்று ஒரு அறையில் அடைச்சி ஒரு பெண் அனுப்பினா, அழகான இளம் மங்கை, இளம் பெண்ணு, கவர்ச்சியானவை. அவள்கிட்ட சொன்னா, இந்த அப்துல்லாஹ் ஈமானை நீ கலட்டிட்டா உனக்கு இந்த சன்மானங்கள். அவ சொன்னா, ஏன் அழகுக்கு, என்னுடைய இளமைக்கு எத்தனையோ பேர், இவர் தனியா, அதுவும் வாலிபர். பாருங்க நான் என்ன செய்யறேன். போனா 3 நாள், 3 நாட்கள் தன்னன் தனியே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாபத் ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹுவோட இருந்து 3 நாளைக்கு பிறகு அந்த பெண்ணு வாரா, வந்து கேட்கிறா அரசனிடத்திலே, இலா ஐன அர்சல்தனி, இலா ஐன அர்சல்தனி, என்னை எங்கடா அனுப்பின? இலா ஹஜரின், ஒரு கல்லுகிட்ட அனுப்பினியா? இலா ஷஜரின், ஒரு மரத்துக்கிட்ட அனுப்பினியா? லா யாக்குல், அவன் சாப்பிடுறா இல்ல, வலா யம்துரு, அவன் பார்க்கிறா இல்ல, வலா யத்தகல்லமு, அவன் பேசுறா இல்ல. நீ மனுஷன் அனுப்பினா நான் அவனை கெடுத்திருப்பேன், நீ கல்லுகிட்டயா அனுப்பி இருக்கிற. சுபஹானல்லாஹ். 3 நாட்கள் ஒரு வாலிப பெண்ணு ஒரு வாலிப பையனோட இருந்து வந்த பிறகு கொடுக்கிற சர்டிபிகேட் பாத்தீங்களா? சுபஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாபத் ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு அந்த நண்பர்கள் கேட்டாங்களா, எப்படி அப்பா 3 நாள் என்ன ஆச்சு, எப்படி நீ இருந்தே? அப்துல்லாஹ் இப்னு ஹுதாபா சொன்னாங்க, எனக்கு 2 குர்ஆன் ஆயத்துகள் ஞாபகம் வந்தது. 2 குர்ஆன் ஆயத்து. அதுல ஒன்று அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே யகுபு மின் அபுசாரிஹிம், ஒரு அந்நிய பெண் முன்னுக்கு வந்தா உங்களோட பார்வைகளை கீழ்தாத்தி கொள்ளுங்க, அந்த பெண்ணை பார்க்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறாரே, அந்த ஆயத்து எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த பெண்ணை நான் பார்க்கல. வஹஃபது ஃபுரூஜஹும், அல்லாஹ் சொல்றார், மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன் அல்லாஹ் கண்ணுக்கு அடுத்து மூக்கு, மூக்கு அடுத்து வாய், வாயில நாக்கு, பிறகு தொண்டை, பிறகு இருதயம். கண்ணு எங்க இருக்கு, மர்மஸ்தானம் எங்க இருக்கு? ஏன் அல்லாஹ் கண்ணை பாதுகாத்துக்கோ, மர்மஸ்தானத்தை பாதுகாக்கொன்றான்னா, யாரு கண்ணை பாதுகாக்க மாட்டானோ அவன் மர்மஸ்தானத்தை பாதுகாக்க மாட்டான். யாருடைய கண்ட்ரோல்ல கண் இல்லையோ அவன் கண்ட்ரோல்ல மர்மஸ்தானம் இருக்காது. மேலான பெரியார்களே, கேட்பதை விட, பேசுவதை விட, சிந்திப்பதை விட பார்வை ரசாயன மாற்றங்களை உண்டு பண்ணும். பார்வை என்பது மோசமானது. அதனால இவர் மர்மஸ்தானத்தை பாதுகாக்க முடியாது. அதனால தான் சொல்ல, இந்த போன்ல இருக்கிற எல்லாம் வேணா வேணா வேணான்னு. மேலான பெரியாரை சோதனை, இந்த ஆயத்து என்னை தடுத்தது. எங்களுக்கு எத்தனை ஆயத்து தெரியும், எத்தனை ஹதீஸ் தெரியும்? அல்லாஹ் அக்பர். ரெண்டாவது சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து உள்ளே போட்டு அந்த ஜலீஹா கதவை மூடிவிட்டு ஃபகாலத் ஹைதலக், எனக்கு வழிபடு என்று சொன்னாலே, அப்ப சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, இந்த காரியத்தை நான் செய்தால் நான் அநியாயக்காரன் ஆயிடுவேன் என்ற ஆயத்து எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அவளை பார்க்கவில்லை, தொடவில்லை, பேசவில்லை. சுபஹானல்லாஹ். வாலிபர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே
அல்லாஹ் எங்களுக்கு பல படிப்பினை வைத்திருக்கிறான். அதுல ஒரு படிப்பினை, வாலிபராகிவிட்டால், வசதியோடு இருந்தால், அழகாக இருந்தால், இவர் பாவத்தை தேடி போக தேவையில்லை, அவரை தேடி பாவம் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை தேடி போவதில்லை, அவரை தேடி பாவம் வந்தது. மேலான பெரியார்களே, வாலிபர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சாராயம் அதிகமாகிவிட்டால், அல்லாஹு அக்பர், இன்னைக்கு போய, நாளைக்கு சனி, நாளைக்கு ஞாயிறு, 3 நாளும் லீவ். எங்க ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா வாகன நிப்பாட்ட இடம் இல்லை, எல்லாம் நூறலியா. போனா தப்பு இல்லை. அல்லாஹ் சொல்றான், பூமியை சுத்துங்க, சுத்தி பாருங்க, என் படைப்பை பாருங்க, ஷரியத்துக்கு உட்பட்டு பாருங்க. சோதரி அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆம்பளை பொம்பளையே பின்தட்டில மேல கதவை திறந்து பாட்டு படிச்சுக்கிட்டு போறாங்க, மியூசிக் அடிச்சுக்கிட்டு போறாங்க. நான் வர்றேன், என்னைய கண்டுட்டாங்க, அடே அஜரத் மாய் தெரியுதுடா அப்படின்னு ஒருத்தன். இன்னொருத்த சொன்னாரு, வெள்ளிக்கிழமைடா ஜும்மால சொல்லிடுவாரு போல, அத மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. என்னதான் செய்ய? சுபஹானல்லாஹ். பொம்பளை ஆம்பளை எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு. மேலான பெரியார்களே, அங்க பார்த்தா பியர் சர்வசாதாரணம். யாரோ சொன்னாங்களா, சாராயம் ஹராம், பியர் ஹலாலா. ஏண்டா பியர் குடிச்சா நல்ல கட்ஸ் வருமா? ஹஜ்ஜுக்கு போய் ஒரு பொடியை கேட்டேன், அது மக்கா பியர் குடிக்கணுமா? நாங்க என்னடா மக்கா பியர், மதீனா சாராயம் இல்ல, இங்க விக்கிறான். பார்த்தா சிகப்பு டின்ல என்ன எழுதிருக்கு அரபுல. இவன் பார்த்தா விக்கிறது மக்கால எழுதிருக்கு அரபுல. பிஸ்மில்லாஹ் குடிச்சா சரின்னு நினைச்சாலும் தெரியாது. ஏதாவது பெரியார்களே, மக்கால வித்தாலும், மக்கால இருந்தாலும் நாய் நாய் தான், மதீனால பிறந்தாலும் நாய் நாய் தானே. ஹஜ்ஜுக்கு போன யாராவது ஒரு வயசாளி உமா உண்டு, ஒரு நாய்குடி வந்துட்டாங்க. அம்மா என்னமா நாய்குடி, ஒன்னும் பேசாத, மதீனத்து நாய், ஷோகேஸ்ல வச்சிருவோமா? சொல்ல, எங்க போனாலும் பாவம் விடாது, பாவம் தேடி வருகிறது. ஹஜ்ஜுக்கு போறவங்க கேட்கிற கேள்வி, ஹோட்டல்ல வைஃபை இருக்கா? சுபஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட பேச, அப்படி இல்லைன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட பேச வைஃபை இல்ல. வைஃபை இருக்கா? டிவி இருக்கா? பழைய டிவியா, அது செவத்துல தொங்குறதா? என்ன ஆச்சரியம்! எங்க போகுது மார்க்கம், எங்க போகுது இஸ்லாம்? செல்ஃபி செல்ஃபியா சொல்றதுக்கு செல்ஃபி, அது படுற பாடு இருக்கே, சுபஹானல்லாஹ். மையத்தை வச்சு அடிக்கிறான் செல்ஃபிய. பெருநாளைக்கு கபருஸ்தான் போயிட்டு கூட்டம் குடும்பமா வாப்பட கபருஸ்தான் அடிக்கிற செல்ஃபிய. அல்லாஹ் அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, யஹூதி நஸரானிகளே நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, ஒரு யஹூதி தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்தா, முஸ்லிம்களே நீங்களும் தன் தாயோடு விபச்சாரம் செய்வீங்க. கேட்டா சொல்லுவீங்க, இதுதான் ஃபேஷன். சதக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, யஹூதி நஸரானிகளே எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, அவன் தன் தாயோட செய்து இதுதான் 2017வது ஃபேஷன் என்று சொன்னா, இந்த ஆண்டுடைய ஃபேஷனாக தாயோட சேருவான் முஸ்லிம் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செல்ஃபி எதுக்கு எடுத்தான்? எதற்காக செஞ்சா? ஒன்றும் இல்லை, மையத்தை வச்சுக்கிட்டு பாருங்களேன். சுபஹானல்லாஹ். கபருஸ்தான்ல போய் அதை புடிச்சு சும்மாரி பேஸ்புக்ல போறான், ஏதோ சாதனை செஞ்சேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சோதர்களே, முழு நுவரலில பார்த்தாலும் முகம் கவலையான ஒரு சூழல். அல்லாஹ் பாதுகாப்பு. அதனால சாராயம் ஹராம், அந்த பியர் ஹலால் இல்ல, அப்படி ஒண்ணுமே இல்லை. அது ஹராம் ஹராம் தான் சொல்லுது. அதுதான் உட்காக விட்டுறணும். யாராவது தோழர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்களா, விட வச்சிருங்க. அந்த குடித்த நிலைமையில மௌத்தாய் நாம் முர்த்தத்தாக செத்து போறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு குடிகாரனே கொண்டு போய் கபருஸ்தான்ல அடக்குங்க, கிபிலாவின் பக்கம் முகத்தை வச்சு அடக்குங்க, மூடுங்க, திரும்ப திறந்து பாருங்க, அவன் முகம் கிபிலாவின் பக்கம் இருக்க. அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான், சந்ததி சந்ததியாக பாதுகாப்பான். சர்வசாதாரணம் சொல்றேன். எந்த நாட்டில எந்த ஊரிலே
விபச்சாரம் அதிகமாகிவிட்டது, சாராயம் அதிகமாகிவிட்டது, இசைகள் அதிகமாகிவிட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆகப்பெரிய விஞ்ஞானி, அவங்க சொல்றாங்க அல்லாஹ் அந்த பூமியை பார்த்து சொல்வானா, பூமியே ஆடு ஆடு, அந்த பூமி தான் ஆடும், அதற்கு பேர் தான் பூமி அதிர்ச்சி. மேலான பெரியாரை சோதர்களே, அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அவர்கள் மெஞ்ஞானிகள், அவருடைய கருத்துகள் ஆழமானது. ஹஜ்ரத் அப்துல் காதர் ஜீலானி அவுலியாக்களின் தலைவர், குதுபுமார்களுக்கு தலைவர், மிகப்பெரிய மகான் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கிட்ட போய் ஒரு வாலிபர் கேட்கிறார், ஷேகே, அல்லாஹ்வுடைய இறைநேசரே, எனக்கு எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் செய், அராத்த செய் என்றே வருதே, என்ன காரணம்? ஏன் இப்படி வருது? எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஆசை இல்லை, ஆனா என்ன உள்ளம் தூண்டுது, என்ன காரணம்? இத போய் மெஞ்ஞானிட்டு தான் கேட்கலாம், விஞ்ஞானிட்டு கேட்கலாம். டாக்டர்கிட்ட போய் கேளுங்களேன், டாக்டர், எனக்கு எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் செய்யணும்னே இருக்கு, என் உள்ளத்துல எப்ப பார்த்தாலும் பொறாமை, ஏன் உள்ளத்துல எப்ப பார்த்தாலும் பெருமை. அவர் சொல்லுவா, நேரம் அங்கோடைக்கு போ, அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, 2 மாசம் தான் சரியாய். அப்படியோ எங்க அங்கோடைக்கு அனுப்பினான், முச்ச நேரம் பேசினா அவனை சேர்த்து கூட்டி போய் சொல்ல. அப்படி டாக்டர்கிட்ட சொல்லலாம், விஞ்ஞானி இடத்துல சொல்ல முடியாது. பொறாமைக்கு, பெருமைக்கு, கோல் சொல்ற பண்பு, பொய் சொல்ற பண்பு, இந்த நோய்களுக்கு மருந்து அது மெஞ்ஞானிட்டு தான் இருக்கு, விஞ்ஞானிட்டே இல்லை. அப்துல் காதர் ஜெயிலானி அசீஸ் அவங்க சொன்னாங்களா, வாலிபரே, ஓண்ட உடம்புல ஹராமான சாப்பாடு போயிடுச்சு, நீ ஹராத்தை தின்னுட்ட, ஏதோ கலப்படம் செஞ்சு வியாபாரம் செஞ்சு, அப்படியே பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சு, அல்லது மாத்தி வியாபாரம் செஞ்சு, அல்லது பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சு, ஏதோ ஒன்று செய்து நீ சம்பாதித்த ஹராத்தால் சாப்பிட்டு விட்டாய். அந்த சாப்பாடு உடம்புக்கு போய் அது ஹராமான இரத்தத்தை உண்டாக்கிடுச்சு. அந்த ஹராமான இரத்தம் ஹராமான இந்திரியத்தை உண்டாக்கிடுச்சு. ஹராத்துல ஊறிய இந்திரியம் அது ஹராத்துல தானே போய் சேரும். சொல்ல விளைச்சா எவ்வளவு ஆழமான விஷயம். குல்லு ஷைஇன் யர்ஜு இலா அஸ்லி, ஒவ்வொரு வஸ்துவும் அதன் ஆரம்பத்துக்கே போய் சேரும். ஹராத்தை சாப்பிட்டா அதுல ஊறிய ஹராமான இரத்தம், அந்த ஹராமான இரத்தத்தால் ஊறிய ஹராமான இந்திரியம் அது ஹராத்துல தான் போய் சேரும், ஹலால்ல போய் சேர. யா அய்யுஹர் ரசூல் குலு மினத் த்வையிபாத் வஅமலு ஸாலிஹா. அல்லாஹ் சொல்றான், நபிமார்களே, ஹலால சாப்பிடுங்க, நன்மை செய்கிற எண்ணம் வரும். ஹராத்தை சாப்பிட்டா பாவத்துடைய எண்ணம் தான் வரும். மேலான பெரியாரை சொல்லி, அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நண்பனாக ஆக்கியது, தன்னை அப்படியோ அர்ப்பணிச்சாங்க. பிறகு தன்னுடைய உடம்ப கொடுத்தாங்க நெருப்புக்கு. 18 வயது வாலிபர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல விட போறாங்க. ஹஸ்பி அல்லாஹ் வருமா சொல்லி 18 வயசுல, இந்த வயசுல வருமா? ஜிப்ராயில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் முன்னாலே, அமா அலைக ஃபலா, எனக்கு உதவி தேவை, உங்க மூலமா தேவையில்லை, போயிருங்க. ஏந்த அல்லாஹ், ஏந்த நண்பன் அல்லாஹ் நான் நெருப்புல விழுந்து கரைவதை பார்க்க ஆசைப்படுகிறானா, இந்த இப்ராஹிம் கரைய தயார். வாலிப வயசுல அல்லாஹு அக்பர், அந்த உணர்வு, நான் கரைய தயார். அல்லாஹ் காப்பாற்ற விரும்பினா காப்பாற்றட்டும், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் நெருப்ப பாதுகாத்தான். நெருப்புல பாதுகாத்தா, எந்த அளவு பாதுகாத்தா? நெருப்புழுக்கு தண்ணி வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல தண்ணி குடிக்கிறாங்க. நெருப்புழுக்கு திராட்சை பழம், அதை சாப்பிடுறாங்க. திராட்சை கொடி, அதுல ஒரு பழம், அந்த திராட்சை கொப்பெடுத்து சாப்பிடுறாங்க. நம்ரூத் பார்த்து கொண்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா ஆசர் பார்த்து கொண்டு. ஆசர் சொன்னாரா, இப்ராஹிம் நெருப்புக்குள்ள தண்ணி, நெருப்புழுக்கு திராட்சை, நிஅம ரப்பு கயா இப்ராஹிம், நிஅம ரப்பு கயா இப்ராஹிம். இப்ராஹிமே, ஓண்ட ரப்புதா, ஓண்ட அல்லாஹ்தான். யார் சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாப்பா. ஏன் இன்னொரு ரப்பு பக்கத்துல இருக்காரு, ஒன்றுமே செய்யல அவன். அதனால சொல்றாங்க, ஓண்ட ரப்புதான். சொல்ல இது 2வது. 3வது, தன்னுடைய புள்ளையை கொடுத்தாங்க அல்லாஹ்வுக்கா. சாதாரணமான விஷயம் இல்ல சோதரே. புள்ளைய கொண்டு போய் அறுக்க போறாங்க, லேசா
அறுக்க போறாங்க. அந்த புள்ள சொல்லுது, பாப்பா கத்தியை நல்லா தீட்டிக்கொள்ளுங்க, அறுக்கிற நேரம் அறுப்படாவிட்டா நீங்க இறக்கத்துல விட்டுருவீங்க, அறுக்கிற நேரம் முகத்தை பார்க்காயிங்க, ஏன முகத்தை பார்த்து இறக்கத்துல விட்டுருவீங்க, ஏன கைய காலம் இறுக்கி கட்டாயிங்க, அல்லா நினைப்பா வற்புறுத்தி அறுத்தேன், லேசா கட்டுங்க பாப்பா, கடைசியாக உங்களோட உடம்புல ஏன ரத்தத்தை பட விட்டாயிங்க. ஏன் தெரியுமா, உங்களோட உடம்புல இருக்கிற உடுப்புல ஏன ரத்தம் பட்டா அதை என் தாய் கண்டா அவ தாங்க மாட்டான். மதலை மொழி எப்படி இருக்கும் சொல்லு, சின்ன பிள்ளைகள் அந்த குரல், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பேசுற அமைப்புகள், ஆஹா என்ன இன்பம். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, அந்த கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை, அரபிகளுக்கெல்லாம் தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அப்படி அழகு. அந்த அழகான குழந்தை சொல்லுது, பாப்பா உங்களோட ஜுப்பால ஏன ரத்தம் படாம பாத்துக்கோங்க, ஏன உண்மை தாங்க மாட்டான். சாதாரணமான இல்ல சொல்லுங்க, சாதாரணமா கிடைச்ச இஸ்லாம் அல்ல, பலத்தியாகும் குர்பான். முன்னுக்கு போனவங்கள சும்மா போகல, அந்த அடைஞ்சவங்கள சும்மா அடையல, பெரும் தியாகம் அடைஞ்சாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை பார்த்து கரிக்காதே, அது கரிக்கல்ல, கத்திய பார்த்து சொல்றா அறுக்காதே, இது அறுக்காது, அது கரிக்க. எல்லாம் அல்லாஹ்ட கையில, அல்லாஹ்ட கண்ட்ரோல்ல, உலகமே அல்லாஹ்ட கண்ட்ரோல்ல. மேலான பெரியார்களே, நாலாவது அவற்றை சிறப்பம்சம் தெரியுமா, யாரு ஏழைகள் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. தந்த சுப்பரால ஏழைகள் இருப்பாங்க, ஏழைகள் இருக்காம சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடை வச்சு தேடி போவாங்க. ஏழைகள் யாராவது இருப்பாங்களா? அப்படிப்பட்ட விருந்தாளிகளை உபசரிக்கிறவர் தர்மம் அப்படிப்பட்டது. மேலான பெரியார்களே, அது எந்த சந்தர்ப்பத்தில் கை கொடுக்கும் என்பது தெரியாது. கெட்ட மௌத்தை தடுக்கும், கெட்ட நோய்களை தடுக்கும், முசீபத்துகளை தடுக்கும், அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுக்கும். தான தர்மங்கள், சதகத்துல் ஜாரியாக்கள் கொடுங்க. மதரசாக்களா மஸ்ஜிதுகளா எங்க தேவையோ அள்ளி அள்ளி கொடுங்க, கிள்ளி கிள்ளி கொடுக்க வேணாம், அள்ளி கொடுங்க. அல்லாஹ் அள்ளி தருவான், கிள்ளி கொடுத்தா கிள்ளி தருவான். இங்க கிள்ளினமா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் அள்ள வைப்பான், இங்க அள்ளினமா மற்ற தேவைகளுக்கு அல்லாஹ் கிள்ள வைப்பான். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் ஒரு தேவையோட வந்திருக்கிறேன். அப்படியா, உங்களோட தேவையை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போங்க, அவர் நிறைவேற்றுவார். ஏதோ ஒரு தேவை, அவர் போறாரு. அங்க போய் பார்த்தா பொஞ்சாதி மாப்பிளை சண்டை. என்ன சண்டை? எண்ணெயில திரிய கொஞ்சம் கூட்டி வச்சுட்டா. எண்ணெயில திரிய கூட்டி வச்சா எண்ணெய் டக்குன்னு புரிஞ்சிடும், குறைச்சி வச்சா முடியாது. எண்ணெயில திரியையே பெருசா வச்ச. இவரு பார்த்தாரா, இந்த கண்டென்ட்டையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க. அத திரிய மேல கீழே ஆக்கிறதுக்கே சண்டை. இப்ப நான் ஏன் தேவையை சொன்ன அட்டிதான் அவரும் போயிட்டேன். இப்ப அவர் பார்த்தாரு, எங்க போறீங்க, வாங்க. இல்ல உஸ்மானை விட்டுருங்க. சொல்லுங்க பாப்பா வந்தீங்க, இல்ல விட்டுருங்க உஸ்மானே, சும்மா வந்தே போ. இல்ல சொல்லுங்க. அவர் சொன்னாரா, இல்ல இல்ல ஒரு தேவைக்கு வந்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உஸ்மானை கனிட்டு போய் சொல்லி, அப்ப நான் வந்தேன். வீட்டுக்குள்ள பார்த்தா திருக்கி சண்டை. நான் உங்கள்கிட்ட என் தேவையை சொல்றதா? உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, சகோதரே நாங்க வீட்டுக்குள்ள செலவழிக்கிறோமே, அதற்கு அல்லாஹ்ட்ட கேள்வி கணக்கு இருக்கு. சோஃபா மெத்தை 5.5 லட்சம், பாத்ரூம் 25 லட்சம், இருக்கிற ரூம்கள், இருக்கிற கட்டில்கள், இருக்கிற கூரை. நான் ஒரு கூரை போடுறேன் பாரு, இந்த ஏரியாவில் உள்ளவே அப்பதான் நான் யாருன்னு விளங்குவோம். சுபஹானல்லாஹ். இவர் ஊடு ஏன் செய்யறதுமா, வீட்டுல கூரை செய்யறது மழையில நடையாம வெயில காயாம இருக்கதானே. இவட என்ன, நான் யாருன்னு என் கூரையால காட்டுறேன் பார். சுபஹானல்லாஹ். சரி காட்டிட்டாரு. இப்ப என்னாச்சு? இதற்கெல்லாம் கேள்வி கணக்கு இருக்கு, இதற்கு கேள்வி கணக்கு இருக்கு. நான் உங்களுக்கு தாரமே, அதுல கேள்வி கணக்கு இல்ல, நன்மை தான் இருக்கு. நாங்க எங்கட விஷயத்தை கிள்ளினா உங்களுக்கு அல்லலாம், உங்களுக்கு அல்லலாம். அதனால நாங்க எங்க விஷயத்தை கவனமா செலவழிக்கிறோம், உங்களுக்கு அல்ல என்று கேட்டது ஒண்ணு, 2 விதம் கொடுத்தாங்க. சொல்லி நம்ம துணியாட வாழ்க்கையில் அழுகிறோம். அதனால நல்லதுக்கு செலவழிக்க எங்களுக்கு இல்ல, கில்ல தான் தேவை. மேலான பெரியாரை சொல்ல, அதனால மற்ற விஷயங்கள், மதரசாவுடைய விஷயங்கள் எல்லா அள்ளி கொடுங்க. அல்லாஹ் நோய்கள், நொம்பலங்கள், பலாய்கள், முசீபத்துகள், பிள்ளைகள் வரக்கூடிய ஆபத்துகள்
எல்லாத்தையும் அல்லாஹ் இல்லாமக்குவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட கொடைவல்லர்களாம் பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய நல்லடியார் கூட்டத்தை அல்லாஹ் நம்ம அனைவரும் சேர்த்தால் போய் வாழாக. யா அல்லாஹ் நீ வானபூமி சொந்தக்காரி யா அல்லாஹ், சல படைப்பும் சொந்தக்காரி யா அல்லாஹ், லட்சம் சொந்தக்காரி யா அல்லாஹ், பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ், எங்க எல்லாத்துல பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், மறைச்சிரியா அல்லாஹ், மன்னிச்சிரியா அல்லாஹ், மறைச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க அந்த பாவத்தை திரும்ப செய்யற சந்தர்ப்பங்களை உண்டாக்கி சோதிச்சிராதே யா அல்லாஹ். அந்த பாவத்துல விருப்பத்தாயா அல்லாஹ், அமல்ல இன்பத்தை தாயா அல்லாஹ். பாவத்துல விருப்பத்தாயா அல்லாஹ், அமல்ல இன்பத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ், பாசம் காட்டியா அல்லாஹ், அன்பு காட்டியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவரே, சிறு பிராயத்தில் இரத்தத்தை பாலாக்கி தந்தா, நோய் என்றால் தாங்க மாட்டா, பசி என்றால் தாங்க மாட்டா. தான் படிச்சு ஓதியில்லை, பிள்ளைகளை ஓத படிக்க வச்சாங்க, அவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்தாங்க. யா அல்லாஹ் அந்த தாய் தந்தை எத்தனையோ பேர் கபூர்ல யா அல்லாஹ், எல்லா தாய் தந்தை கபூர் சொர்க்கத்தின் பூஜை ஆகியா அல்லாஹ். அவங்க செஞ்ச ஹஜ் உம்ரா கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். உயிரோடு இருக்கிற தாய் தந்தை வாழ்க்கையில இரக்கம் காட்டியா அல்லாஹ், பரக்கத் காட்டியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவரே, இறுதி முடிவை நல்ல முடிவாக்கியா அல்லாஹ், நோயற்ற வாழ்வை கூடிய அல்லாஹ். யார் எங்க சகோதரி பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். நோயாளிகளா இருக்கிறாங்க, நோயை குணமாக்கியா அல்லாஹ். கடனாளிகளா இருக்கிறாங்க, கடனே சாக்கிரியா அல்லாஹ். திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க, தகுந்த ஜோடிகளை கொடுத்திரியா அல்லாஹ். வேலை இல்லாம இருக்கிறாங்க, ஹலாலான தொழிலை கொடுத்திரியா அல்லாஹ். திருமணம் முடிச்சு குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, சாலிஹான குழந்தைகளை கொடுத்திரியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, என் மனைவி மாட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், பிள்ளைகளோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். பிள்ளைகளை சொர்க்கவாதி ஆக்கிரியா அல்லாஹ், தாய்கள் ஆக்கிரியா அல்லாஹ், முத்தகைகள் ஆக்கிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் சமுதாயத்தில் உலகம் கெட்டு போயிருக்கியா அல்லாஹ், என் பிள்ளைகளை மாட்டிக்கொள்ளாம நசீப தந்திரியா அல்லாஹ். பிள்ளைகள் ஒன்றை தவிர வேற யாராலும் பாதுகாக்க முடியாது யா அல்லாஹ். எத்தனையோ பிள்ளைகள் முர்த்ததாய் போய் கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், காபிராகிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் என் பிள்ளைகளை நரகத்தின் கொடி கட்டி ஆக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், வாலிப பிள்ளைகளை பாதுகாத்தியா அல்லாஹ், பெண் பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். திட்டம் போட்டு முருத்தத்தால் காபிராக்கப்படுறாங்க யா அல்லாஹ். என் பிள்ளைகளை ஈமான பாதுகாத்திரியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவரே, என் உஸ்தாத் மாட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். நாங்க இந்த நிலைமைக்கு வர அவர்கள் தான் காரணம் யா அல்லாஹ். இரவு பாட ஓய் தந்தாங்க யா அல்லாஹ், தாய் தந்தை போல இரக்கமா இருந்தாங்க யா அல்லாஹ். உஸ்தாத் மாட வாழ்க்கையில பரக்கத் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலக முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், முஸ்லீம்களை அரவணைச்சிரியா அல்லாஹ். யா رب محمد يا رب محمد انصر لأمة محمد. ஓ முஹம்மது நபியுடைய ரப்பே, ரசூலுல்லாஹ்வுடைய ரப்பே, இரக்கமுள்ள நபியுடைய ரப்பே, ரசூலுல்லாஹ் உம்மத்தை பாரு யா அல்லாஹ். அகதிகளா இருக்கிறாங்க, அனாதையா இருக்கிறாங்க, கொல்லப்படுறாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளா நெருப்புல போடப்படுறாங்க, வயசாளிகளை ரோட்ல கூப்பிட்டு பெட்ரோல் ஊத்து பத்த வைக்கப்படுறாங்க. இந்த உம்மத்துக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா யா அல்லாஹ்? யாரும் அடிக்கலாம், யாரும் கொல்லலாம், யாரும் எதுவும் செய்யலாம் என்ற நிலைமை வந்து விட்டதே யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் இப்ப இருந்தா இந்த உம்மத்தை பார்த்து எவ்வளவு கவலைப்படுவாங்க யா அல்லாஹ். எங்களை பார்த்து கவலைப்படக்கூட யாரும் இல்லை யா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்து யா அல்லாஹ். ஷாம்ல யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்க இந்த மலை மக்களோட பெருநாளோடு கொடுத்து சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா எத்தனையோ பிள்ளைகள் பாலைவனத்துல யா அல்லாஹ் பசியில மூத்தா போது யா அல்லாஹ், பசியில மூத்தா போது யா அல்லாஹ். ஒரு பிள்ளை மூத்தா போற நேரம் கடிதம் எழுதி வச்சுட்டு மூத்தா போகுது, நான் மூத்துக்கு காரணம் பசின்னு சொல்றேன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்க சகோதரர்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது யா அல்லாஹ். எல்லாம் அறிந்தரப்பே உம்மத்துக்கு ஒரு விடிவு காலத்தை தாயா பலஸ்தீன்ல எந்த நாட்டிலையும் முஸ்லீம்கள் நிம்மதியா இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ் கலிமா சொன்ன ஒரே காரணம் யா அல்லாஹ், நாங்க வேற ஒன்றும் செய்யல யா அல்லாஹ். ஒன்றை நம்பின ஒரே காரணத்துக்காக கொல்லப்பட பார்க்கிறோம், அழிக்கப்பட பார்க்கிறோம். உன் சக்தியை காட்டியா அல்லாஹ், உன் குதிரத்தை காட்டியா அல்லாஹ். நீ பொறுமையாக இருந்தா எங்களுக்கு ஒரு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி போயா, நீ இருக்கிறத காட்டியா அல்லாஹ். எனக்கு விட எங்க எல்லாரும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். காபத்துல்லாம காட்டாம மௌத்தாக்கிறாதே அல்லாஹ். நபிக்கு முன்னால போய் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்ல வைக்காம எங்களை மௌத்தாக்கிறாதே அல்லாஹ். எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கு யா அல்லாஹ். எங்க எல்லாத்துல கடைசி நாளே மதீனத்துல் முனவ்வரால தாயா அல்லாஹ். எத்தனை பேச்சுகள் பேசினாலும் எங்களுக்கு ஒரு கடைசி பேச்சு இருக்கு யா அல்லாஹ். எங்க எல்லாத்துல கடைசி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோட மௌத்தாக்கி யா அல்லாஹ். கலிமா இல்லாத மௌத்த தந்துராதே, கேவலமான மௌத்த தந்துராதே, திடீர் மௌத்த தந்துராதே, வாலிபத்துல மௌத்தாக்கிறாதே, ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாக்கிறாதே, தண்ணீர்ல மூழ்கடிச்சு மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். நாங்க சுஜூத் செய்யற காட்சி விருப்பமா, சுஜூதுல மௌத்த தாயா அல்லாஹ்.
குர்ஆன் ஓதுற காட்சி விருப்பமா? குர்ஆன் ஓதுற மூத்த தாயா அல்லாஹ். தவாஃப் செய்யற காட்சி விருப்பமா? தவாஃப்ல மூத்த தாயா அல்லாஹ். ஒரு தடவை தான் மௌத் வரும் யா அல்லாஹ். அந்த நாளை சிறந்த நாள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்க எல்லாத்துக்கும் கபர் ஒன்று இருக்கு யா அல்லாஹ். நாங்க அந்த கபருக்கு போய் தான் ஆகணும் யா அல்லாஹ். யாரும் தப்பிக்க முடியாது யா அல்லாஹ். எங்க எல்லாத்தர கபரை ஜன்னத்துல் பகீர தாயா அல்லாஹ். நபிக்கு பக்கத்துல தாயா அல்லாஹ். நீ தந்தா தடுக்க யாரும் இல்லை, நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த துஆவை உனது தனிப்பெரும் கிருபையினால் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக. வாஹ்தா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم تسليما كثيرا اما بعد معاشر الحضار الكرام